அப்ப இந்த நிமிடத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் மிக உன்னதமானது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த எண் மணிகளில் முதல் மணி என்ன என்று சொல்கிறார் என்றால் நற்காட்சி என்று சொல்றார். நற்காட்சி, the good visualization. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா இருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க. நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, நான் நல்லா ஆயிட்டா என்ன ஆவேன், அது தடகாத்திரமா நடப்பேன், நாளைக்கு மட்டும் நல்லா ஆயிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், நான் இறங்கி பஸ் ஏறி போய் எங்க ஊர்ல போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்ப நற்காட்சி என்பது என்னவென்று சொன்னால், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீமையெல்லாம் அழித்து அழித்து நல்ல காட்சிகளை உருவாக்குவது. இப்ப நீங்க எப்பவுமே உங்களுடைய மனதில் நல்ல காட்சிகளை வைக்கிற பொழுது, நான் மனம் என்று சொல்வதை நீங்கள் தப்பா நினைச்சுக்கிட்டு ஏதோ மனோ தத்துவ டாக்டரா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா மனம் என்பது ஒரு உறுப்பு கிடையாது. மனம் என்பது ஒரு உறுப்பு கிடையாது. நமக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, எல்லா சிஸ்டமும் நம்முடைய உடல்ல இருக்கு. இதை வந்து ஒரு பிணக்கூறு அறுவை சிகிச்சை செய்தால் எடுத்து வச்சிடலாம். ஆனால் மன சிஸ்டம்னு ஒண்ணு கிடையாது. அதை எடுத்து வைக்க முடியாது. சாப்பிட்டு முன்னால் இருந்தால் என்ன நினைச்சிருந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ மனம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகளின் தொகுப்பு தான். நாம் என்ன யோசிக்கிறோமோ அதனுடைய தொகுப்பு தான். சரியா? மிகப்பெரிய போராளியா தோழர் ரூபன் அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு போராட்டத்தை வடிவமைச்சார். இங்கிருந்து தொழிலாளர்களை கூட்டு போயிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி அவர்கள் அங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு ஊர்வலமா நடத்துறது. இதை அவரால் வந்து சொல்ல மட்டும் முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் விஷுவலைஸ் பண்ணி பார்த்திருப்பாரு, காட்சிப்படுத்தி பார்த்திருப்பாரு மனசுக்குள்ள. 500 தொழிலாளிகள் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறுறாங்க, எல்லாம் லிங்க்ல ஏறுறாங்க, இங்க போறாங்க, அங்க 9:30 மணிக்கு இறங்குறாங்க, 2 பேரா நிக்கிறாங்க, மவுண்ட் ரோட்டை நோக்கி நடக்கிறாங்க, கையில கொடிகள் இருக்கு, பதாகைகள் இருக்கு, ரூபன் முன்னால கோஷம் போட்டுக்கிட்டு போறாரு. அப்படிங்கிற ஒரு காட்சியை நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்தால்தான் அது நடக்கும். அதேதான் ஏமா, நான் வந்து வருங்காலத்தில் வந்து மிக சிறந்த மனிதனாக இருக்க போகிறேன் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு நற்காட்சியை உருவாக்கும். துன்பமற்றவனாக இருக்க போகிறேன் என்று ஒரு நற்காட்சியை நீங்கள் உருவாக்கும். அதுதான் நற்காட்சி. இந்த நற்காட்சி உங்கள் உள்ளத்தில் வந்த உடனே நற்சிந்தனை என்று புத்தர் சொல்றார். செகண்ட், நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை. கவினை எப்படியாவது வண்டியில் உட்கார வச்சு கூட்டின்னு போய் ஊட்டாண்டியே நிற்க வச்சு அவனை அங்கேயே கட்டில குத்திட்டு நான் போய் எங்க